இப்ப இருக்க ஆதீனம் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோட பின்புலத்துல தான் இயங்குற மாதிரியே தெரியுதுங்க. இல்ல அதான் நான் சொல்றேன், வந்ததுல இருந்தே அவருடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்குது. இந்த நேரத்துல வந்து நடிகர் விஷால் வந்து மே 18 அன்னைக்கு நாகர்கோயில்ல ஒரு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி வச்சிருக்காருன்னு. அவருக்கு வந்து உதயநிதி அவருடைய நண்பராக இருக்கலாம், அவருக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம், முதலமைச்சர் அவருடைய அங்கிளாக இருக்கலாம், அவர் யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் வந்து 5 வருஷம் தான் இருப்பார், அதுக்கப்புறம் இருக்க மாட்டார். இல்லை, இது கொஞ்சம் மிரட்டல் துணி மாதிரி இருக்கு. மிரட்டல் தான், அது உறுதியாக தான் சொல்கிறோம். மிரட்டல்ன்றது ஜனநாயக மிரட்டல் தானே. நாங்கள் வந்து மறைஞ்சிருந்து தான் அதை பண்ணிடுறோம். அவங்க கீழே இருக்கிற சமூகங்களை எப்போவுமே எப்படி நடத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அது இந்து மத அமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பே அப்படிதான். கண்டிப்பா. அதுவும் காவல்துறை சொன்னது வந்து பெட்ரோல் பல்கில் சண்டை நடந்துச்சுன்னு சொல்றாங்க. பெட்ரோல் பல்கில் சண்டை நடக்கலை அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்லி மறுக்கிறாங்க. பெட்ரோல் பல்கில் அப்படிலாம் சண்டை நடக்கல, ஆனால் பெட்ரோல் பல்கில் தான் சண்டை தொடங்குச்சுன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. ஐயா கோயிலுகளோட சொல்லுங்க, கோயிலுகளோட சொல்லுங்க, ஏன்னா இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன நினைப்பான்னா, நமக்காக அரசு வந்து நம்ம இதுக்கு பயந்து கோயிலை மூடிடுச்சு அப்படின்னு அவன் நினைப்பான். இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் சண்டை போட்டால் தான் இவங்களுக்கு லாபம். சண்டை போடலைன்னா இந்த பக்கம் திரும்பிடுவாங்க மொத்த பேரும் சேர்ந்து. அதனால வந்து அவங்க சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்கறது தான் திராவிடத்தினுடைய சூழ்ச்சி. அப்படிதான் விரும்பும். ஆதித்தமிழராக இருக்கட்டும், முத்திரையர்களாக இருக்கட்டும், 2 பேருமே 2 கண்ணு தான். நம்ம விசாரித்த வரைக்கும் முத்திரையர்கள் வந்து அவங்க சொல்றது, நாங்கள் சண்டையை விரும்பலை, பல ஆண்டுகளாக வந்து இதற்கான மோதல் போக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு, நாங்கள் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி தான் வச்சுருந்தோம், ஊரில் கூட்டம் போட்டே பேசியிருந்தோம், யாரும் சண்டை போடக்கூடாது, யாரையும் அடிக்கூடாது. காலி இடத்துல வாலிபால் கிரவுண்ட் அமைச்சு அவங்க விளையாட வர்றாங்க. அந்த இடத்துல அந்த விளையாடுற போக்கில் தான் வந்து கொஞ்சம் சிக்கல் நடந்து கொண்டு இருந்தது. அதுதான் வழக்காகி திருப்பி ஒரு இடத்துல வழக்கு நடந்து கொண்டு இருந்தது. அதில் எந்த வழக்குலையும் தீர்ப்புலாம் வரல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது பட்டா இடம் இல்லை, 93 சென்ட்டுமே புறம்போக்கு நிலம்னு சொல்கிறாங்க. சைவமும் தமிழும் தலை தோங்குக அப்படின்றது தான் மடங்களினுடைய வேலை. சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக தொடங்கப்பட்டது தான் எல்லா ஆதீன மடங்களுமே. மதுரை ஆதீனம் இல்லை, திருவாடுதுறை ஆதீனம் இல்லை, இப்படி இருக்கிற எல்லா ஆதீன மடங்களுமே தொடங்கப்பட்டதே சைவ மதத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக. ஆதீனம் வந்தது ஃபார்ச்சுனர் வண்டி, அவங்க வந்தது ஷிஃப்ட்டு. இப்போ இவர் ஃபார்ச்சுனர் காரில் வர்றாருன்னு தெரிஞ்சு இவர் ஷிஃப்ட் காரில் வச்சு அடித்து எப்படி கொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி ஏதாவது செஞ்சிட முடியுமா? நம்ம அப்படிலாம் வாய்ப்பு இல்லைல்ல. உங்களுக்கு நடந்து போகிறவனே லாரியில் அடித்து ஏற்றி கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் சோழன் சொல்வீச்சு வலையொலி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சே முத்துப்பாண்டி அவர்கள். வணக்கம் அண்ணன். வணக்கம் தம்பி. தமிழ்நாட்டில் நடக்கும் தொடர் சாதிய மோதல்களும் தமிழ்நாட்டோட சட்ட சீர்குலைவும் எப்படி நான் பார்க்குறீங்க? வேங்கை வயல் தொடர்ந்து இப்போ வடகாடு, புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு, ஏற்கனவே வேங்கை வயல் பிரச்சனை வந்து இன்னும் தீரலை. அதை தொடர்ந்து வடகாட்டில் வந்து இப்போ சாதிய ரீதியான மோதல்கள் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்கண்ணே? சாதிய மோதல்கள்ன்றது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. வடகாட்டு பிரச்சனையை வந்து நம்ம சாதிய முதல்ல பார்க்க முடியாது. ஏன்னா அது 2 சாதிகளுக்கான சண்டையாக நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா காவல்துறையினுடைய ரிப்போர்ட்டு ஒன்று சொல்கிறாங்க, அங்கே விசாரிக்கும் போது மக்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. நம்ம பல பேர்கிட்ட விசாரித்து கேட்டு அது நம்ம கட்சிக்காரங்கள்ட்டலாம் பேசி கேட்டபோது எல்லோரும் சொல்கிற கருத்து வந்து அதுதான், சாதிய முதல்ல அது அங்கே உள்ள 2 சமூகங்களை சார்ந்த இளைஞர்களுக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்ட ஒரு சண்டை தான். அதாவது இளைஞர்களுக்குள்ளனா எல்லா இளைஞர்களுக்குமான சண்டையாக இருந்ததுனால அப்படி இல்லை. இது வந்து தண்ணி அடிக்கும் போது நடந்த சண்டை. அதாவது டாஸ்மாக் கடையில் தான் இந்த சண்டை தொடங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் வெளியில் செய்திகளாக பேசப்படும் போது அது கோயில் திருவிழாவில் தொடங்குச்சு, கோயில் திருவிழாவில் நடந்த சண்டைன்னு சொல்கிறாங்க. கோயில் திருவிழாவில் மிக முக்கியமான நிகழ்ச்சியாக தேரோட்டம் கடைசி நாள். தேரோட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த சண்டை தொடங்குது. எல்லாரும் வெளியில் நம்ம பார்க்கும்போது செய்திகளில் கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, தேரோட்டத்தில் சாமி கும்பிட்ற இடத்துல சண்டை, வடம் பிடிக்கிறதுனால சண்டை, அங்கே மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்காதனால சண்டை, இப்படி வந்து பல கருத்துக்களை ஊடகங்களில் பேசி கொண்டு இருந்தாங்க. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிக்கையே ஒன்று போட்டிருக்காங்க. அதே போல் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட அவங்க சொன்னாங்க, அங்கே ஏற்கனவே வந்து உங்களுக்கு நல்ல கோயிலுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் ஆணையெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அங்கே விசாரித்த போது அப்படி உயர் நீதிமன்றத்திலையோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்திலையோ எந்த விதமான உத்தரவோ அப்படி எதுவுமே கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பிரச்சனை மிக முக்கியமாக பார்க்கப்படுது, என்ன பார்க்கப்படுதுன்னா, அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது முத்திரையர் சமூகம் இருக்கிறாங்க. முத்திரையர் சமூகத்துக்கும் பறையர் சமூகத்துக்கும் சண்டைன்றது தான் நம்ம வெளியில் எல்லோரும். ஏன்னா அண்ணன் திருமா அவர்கள் வந்து பேட்டியில் சொல்லும் போதும் அவங்க கொடுக்குற அறிக்கையின் போதும் இப்போ நிறைய பேர் இயக்க செயல்பாட்டாளர்கள் போய் அங்கே களத்தில் போய் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு சொல்கிறது எல்லாமே பறையர் சமூக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
பறையர் சமூக மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, முத்திரையர் சமூக மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்க பாதிப்புக்குள்ளாக்கணும்னு நினச்சிருந்தா ஏன் ஒரு 10 பேர் மேலே அடிக்கணும், 5 பேர் மேலே அடிக்கணும்? அங்கே இருக்கிறதே மொத்தமே ஒரு 100லேருந்து 150 குடும்பங்கள் தான் இருக்கிறத சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 குடும்பங்கள் முத்திரையர் குடும்பம் இருக்கிறதா சொல்கிறாங்க. சண்டை போடணும்னு இவங்க இந்த சமூகம் அவங்கள அடக்கி ஒடுக்கி இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிருந்தா அங்கே 100-150 வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அப்படி எதுவுமே நடக்கலாம். அப்போ இதில் வந்து இப்போ இங்கே இருக்கிற இயக்க செயல்பாட்டாளர்கள் இப்போ களத்தில் போய் நின்று, இப்போ நான் பொதுவாகவே இயக்க செயல்பாட்டாளர்கள் ஒரு பிரச்சனை ஆனதுக்கு பிறகு தான் போய் அதை போய் பேசணும்னு போகிறாங்க. இன்னொன்று, அங்கே இது வரைக்கும் சாதிய முதலே நடந்தது இல்லைன்றாங்க. வடகாட்டில் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சில இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா காவல்துறையில் இது வந்து கரும்புள்ளிகள் பகுதின்னு வச்சுருப்பாங்க, பிளாக் லிஸ்ட்டுன்றத பேரில் வச்சுருப்பாங்க. இது சாதிய மோதல்கள் உள்ள பகுதி, இங்கே வந்து திருவிழாவில் சண்டை போடுவாங்க, அப்படி ஒரு இது வச்சுருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி காவல்துறை அங்கே வந்து பாதுகாப்பு போடுவோம், அங்கே தேவையான ஆட்களை கூடுதலாக போடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படி இல்லை. ஆனால் பொதுவாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது சாதிய மோதல்களை தாண்டி தினமும் 2 கொலை 4 கொலை 5 கொலை நடந்து கொண்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னவா பார்க்குறோம்னா, ஏதாவது மது போதை, அப்படி இல்லைன்னா கஞ்சா போதை, இப்படி வந்து ஏதாவது ஒரு போதையில தான் வந்து அது நிற்கிது. எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி அதை மையப்படுத்தி நிற்கிறது எல்லாமே வந்து போதையினால் நடக்கிற சண்டைகளாக தான் வந்து நிற்கிது. இந்த வடகாட்டு பிரச்சனையை பொறுத்தளவுக்கு நம்ம சாதிய முதலாக பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்றத என் கருத்து. ஏன்னா நான் ஆய்வு செஞ்ச வரைக்கும் 2 சமூகங்களுமே ஒன்றா தான் இருக்கணும். இப்போ வட மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பறையர் தான் அதிகம், முத்திரையர்லாம் எங்கே தேடி பார்த்தா கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க, ஊருக்கு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வட மாவட்டங்களில் வந்து பறையர்கள் ஆதிக்கமாக இருக்கிற இடத்துல முத்திரையர்கள் ஏதாவது பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது. அப்போ இதே போல் வந்து முக்குளத்தோர்கள் அதிகமாக, கள்ளர் அதிகமாக இருக்கிற பகுதியிலையோ, மறவர் அதிகமாக இருக்கிற பகுதியிலையோ முத்திரையர் ஏதாவது பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது. அப்போ ஒரு பகுதியில் யார் ஆதிக்க சமூகமாக இருக்காங்களோ அவங்க கீழே இருக்கிற சமூகங்களை எப்போவுமே எப்படி நடத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது இந்து மத அமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு. கண்டிப்பாக அதையெல்லாம் தகர்க்கணும்னு தான் நம்ம பொதுவாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். எல்லா சமூகங்களுக்கும் சம அங்கீகாரம், சம உரிமை இருந்தால் தான் இங்கே சாதிய மோதல்களோ ஏற்றத்தாழ்வுகளோ இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ முடியும். ஆனால் இதை வந்து இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அது தெரியும். ஏற்கனவே அங்கே வாலிபால் கிரவுண்டு இவங்க இடத்துல வச்சாங்கன்னு ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. அதே போல் அந்த பகுதியில் வந்து இவங்க வந்து எங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவங்க தரப்பில் நம்ம விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்திரையர் சமூகம் அந்த கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் வந்து யாருக்குமே மரியாதை இல்லை, முத்திரையர்களுக்கே மரியாதை இல்லை. குறிப்பாக வந்து ஒரு 4 பூர்வ குடிகளாக இருக்கிற அந்த ஊர்லேயே இருக்கிற ஆதி குடிகளாக இருக்கிற முத்திரையர்களுக்கு மட்டும்தான் அந்த கோயிலில் மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து அங்கே பணக்காரராக இருக்கிற முத்திரையர், வெளியிலேருந்து வந்து குடியேறின முத்திரையர், அப்படிலாம் யாருக்கும் மரியாதை கிடையாது. யார் 4 பேர் முன்னாடி இருக்கிறாங்களோ அந்த 4 குடும்பங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்குறது. ஆமாம், அது மாதிரி மற்ற வேற யாருக்கும் கிடையாது, வேற எந்த சமூகங்களுக்கும் கிடையாது. முத்திரையர் சமூகம் மட்டும் இல்லை, அங்கே வேற சமூகங்கள், மாட்டு சமூகங்கள் இருக்கிறாங்க. அப்படி எந்த சமூகங்களுக்குமே மரியாதை இல்லை. அப்போ இவங்க போய் அங்கே நாங்கள் மரியாதை கேட்டோம்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இது சும்மா ஒரு ஏட்டிக்கு போட்டிக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறதும் அதுக்கு அவர்கள் பதில் சொல்கிறதும் இப்படியான சண்டையாக தான் அது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுவும் காவல்துறை சொன்னது வந்து பெட்ரோல் பல்கில் சண்டை நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் பல்கில் சண்டை நடக்கலை அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்லி மறுக்கிறாங்க. பெட்ரோல் பல்கில் அப்படிலாம் சண்டை நடக்கலை, ஆனால் பெட்ரோல் பல்கில் தான் சண்டை தொடங்குச்சுன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. அப்படி பெட்ரோல் பல்கில் சண்டை நடக்கலை. ஏன்னு சொன்னால் பெட்ரோல் பல்கில் வந்து 2 பெட்ரோல் பல்க் இருக்காங்க வடகாட்டில். 2 பெட்ரோல் பல்கில் 2 பெட்ரோல் பல்க்லையுமே விசாரிச்சு இது இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. சண்டை நடந்துச்சுன்னா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க, அவங்க தரப்பில் எடுத்திருப்பாங்க, இவங்க தரப்பில் எடுத்திருப்பாங்க, எப்படினாலும் வெளியில் எடுத்திருப்பாங்க. இவங்க தரப்பில் நாங்கள் தப்பானவன்னு சொல்லக்கூடாதுன்றக்கா இன்னார் தான் சண்டை போட்டாங்கன்னு வெளி காமிக்கிறக்காவது காவல்துறை வெளியிட்டுரும். உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் வெளியில் வந்துடும். அப்போ வெளியில் வரலைன்னா அங்கே சண்டை நடக்கல. டாஸ்மாகுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதித்தமிழர் பகுதி, பறையர் சமூக மக்களினுடைய ஆதித்தமிழர் பகுதியில் தான் இந்த இதே இருக்குது, டாஸ்மாகே இருக்குது. அப்போ டாஸ்மாக அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறதுனால இங்கேருந்து தண்ணி அடிக்க போன இளைஞர்களுக்கும் அங்கே உள்ள இளைஞர்களுக்கும் சண்டை நடந்திருக்கு. இன்னொன்று, அந்த பகுதி ஆதித்தமிழர் பகுதியில் வந்து திருவிழாவுக்காக வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கும் இங்கே உள்ள முத்திரையர் சமூக இளைஞர்களும் தான் சண்டை போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அந்த ஊர்லேயே இருக்கிற ஆதித்தமிழர்கள் சண்டை போட்டிருந்தா இன்னார் மையம், இன்னார் சுப்பையாமையன், கற்பையாமையன், முத்தையாமையன் இப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக. அப்போ அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பும் அங்கே இல்லை. ஏன்னா வெளியூர்லேருந்து வந்தவங்க சண்டை போட்டதுனால இவங்களுக்கு யாரையும் அடையாளம் தெரியல. அப்போ இவங்க சண்டை போட்டு அடி பிரச்சனையாகி 2 பக்கம் வெட்டுக்குத்தானதுக்கு பிறகு மருத்துவமனைக்கு போனதுக்கு பிறகு மருத்துவமனையில்
இந்த ஆதித்தமிழர் தம்பி 2-3 பேர் போனவங்களாம் அங்கே மருத்துவமனையில் இவங்க கூட்டமாக நின்று நீங்கள் தான் வந்து அடிச்சிங்களாடான்னு சொல்லி திருப்பி அங்கே ஒரு தாக்குதல் நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஊர் கலவரமோ சாதிய வன்மத்தோடு நடந்த கலவரமோ அப்படி இல்லை, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் என்னது. இதில் சாதி இருக்கான்னா இந்து மத கட்டமைப்பில் சாதி இருக்குது. இப்போ மேல்பாதி கோயில்லன்னா அந்த கோயிலில் பல ஆண்டுகளாக எங்களை உள்ள நுழைய விட மாட்டாங்க, எங்களை சாமி கும்பிட விட மாட்டாங்க, நாங்கள் ஒரு 50-60 ஆண்டுகளாக இங்கே சாமி கும்பிட முடியலன்னு வெளிப்படையாக தெரிஞ்சு. அப்படி முத்துமாரியம்மன் கோயிலில் அங்கே இருக்கிற வடகாட்டில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் ஆதித்தமிழர்களை சாமி கும்பிட விடலை அப்படின்னு எது பிரச்சனை இருக்கானா இல்லை. இவங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம், ஆனால் அங்கே மரியாதைன்றது வந்து அங்கே உள்ள 4 குடும்பங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பறையர் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய ஆக்டிவிஸ்ட், அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் தலித் ஆக்டிவிட்டிஸ்ட்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த குறிப்பாக வந்து ஆதித்தமிழர்கள் பாதிக்கப்படும் போது அவங்க களத்துக்கு வருவாங்க, வந்து அங்கே ஆய்வு செஞ்சுட்டு ஆய்வில் நடந்திருக்கிற சேத மதிப்பீட்டெல்லாம் ஆய்வு செஞ்சு எடுத்துக்கிடுவாங்க. அதை வச்சு கலெக்டரை பார்ப்பாங்க, அங்குள்ள எஸ்பியை பார்ப்பாங்க, அப்புறம் மனித உரிமை ஆணையம், தாழ்த்தப்பட்டவர் ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம், இப்படி எல்லாத்துக்கும் கடிதம் போடுவாங்க. போட்டு அப்புறம் ஒரு குழுவை வர வச்சு ஆய்வு செய்ய வைப்பாங்க. அங்கே திட்ட மதிப்பீட்டில் எவ்வளவு பாதிப்பாயிருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பாதிப்பின் அடிப்படையில் வந்து ஒரு தொகை எங்களுக்கு வேணும்னுவாங்க. அதை வச்சு நீதிமன்றத்தில் நாளைக்கு வந்து இந்த வழக்குக்கு போயிருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பிணை கொடுக்கக்கூடாதுன்னுவாங்க. பிணை கொடுக்குறதா இருந்தால் இந்த இதுக்கெல்லாம் பணம் கட்டிட்டு பிணை கொடுக்குன்னுவாங்க. இப்படியான வேலைகளை செய்வதற்கு அவங்க தொடருவாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த மக்கள் வந்து எப்படி அதை அணுக போகிறாங்கன்றதை வச்சு தான் இந்த விஷயம் அடுத்து போகும். உங்களுக்கு புரியுது. இது வந்து எல்லா இடத்துலையும் இது இப்படி தான் போகும். ஆனால் இந்த ஆக்டிவிஸ்ட் கூட போய் அங்கே போய் இறங்கி இந்த விடயத்தெல்லாம் வெளியில் கூஸ் பம்ப்ஸ் பண்ணும்போது 1க்கு 2 சேர்த்து சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தா அது யாராக இருந்தாலும் சரி, இந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும் சரி, அந்த சமூகம் பாதிக்கப்பட்ட நமக்கு 2 பேருமே 2 கண்ணு மாதிரி. ஆதித்தமிழராக இருக்கட்டும், முத்திரையர்களாக இருக்கட்டும், 2 பேருமே 2 கண்ணு தான். நம்ம விசாரித்த வரைக்கும் முத்திரையர்கள் வந்து அவங்க சொல்கிறது நாங்கள் சண்டையை விரும்பலை, பல ஆண்டுகளாக வந்து இதற்கான மோதல் போக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு, நாங்கள் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி தான் வச்சுருந்தோம், ஊரில் கூட்டம் போட்டே பேசியிருந்தோம், யாரும் சண்டை போடக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, நம்ம பெரும்பான்மையாக இருக்கோம், அவங்க மிக சிறுபான்மையாக இருக்கிறாங்க, அங்கே வந்து நம்ம தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம ஒரு பேரும் கைகலப்புலையோ சண்டையிலேயோ ஈடுபடக்கூடாது, நாங்கள் ஊர் கூட்டம் போட்டே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள முத்திரையர் மக்கள்கிட்டையும் விசாரித்தோம். இங்கே உள்ள ஆதித்தமிழர் பகுதியில் நம்ம விசாரிக்க போகும்போது அங்கே பெருசாக வந்து யாரும் அங்கேருந்து பேசுகிறதுக்கு ஆள் யாரும் இல்லை. அதே போல் நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் விசாரித்தோம். அவங்களும் சொல்கிறது அதான் சொல்கிறாங்க, அண்ணா இது வந்து சாதிய முதல் போக்கில் எதுவுமே நடக்கலை, நடந்தது இதுதான் அப்படின்னு நான் இப்போ சொன்னது தான் விழாவரியாக சொன்னாங்க. காவல்துறை சொல்வதையும் நம்ம நம்ப முடியாது, அவங்க சொல்கிறதையும் நம்ம முழுசாக நம்ப முடியாது. நம்ம எல்லாரையும் கலாய்வு செஞ்சு எல்லாத்துக்கிட்டே நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கல, பல பேர்கிட்ட அழைச்சி பேசணும், முத்திரையர்கள்ட்ட பேசணும், அங்கே இருக்க வேறு சமூக மக்கள் இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட பேசணும். அதே போல் ஆதித்தமிழர் பகுதியில் கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க, இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த அவங்க வழிபடுற ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. ஆமாங்க. அந்த ஐயனார் கோயிலில் தான் வந்து அந்த ஐயனார் கோயிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு காலி இடம் இருக்குது போல். இந்த காலி இடத்துல வாலிபால் கிரவுண்ட் அமைச்சு அவங்க விளையாட வர்றாங்க. அந்த இடத்துல அந்த விளையாடுற போக்கில் தான் வந்து கொஞ்சம் சிக்கல் நடந்து கொண்டு இருந்தது. அதுதான் வழக்காகி திருப்பி ஒரு இடத்துல வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. அதில் எந்த வழக்குலையும் தீர்ப்புலாம் வரல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது பட்டா இடம் இல்லை, அது 93 சென்ட்டுமே புறம்போக்கு நிலம்னு சொல்கிறாங்க. இப்போ புதிதாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அந்த 5 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை இந்து சமய அறநிலையத்துறை எடுத்துடணும். எடுக்காமல் எப்படி உங்கள் ஊர்க்காரங்களே அந்த கோயிலை வச்சு எப்படி நடத்த முடியும், அது இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கணும்னு இவங்க ஒரு பக்கம் கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்போ இப்படி வந்து போக தான் செய்யும். ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு முடிவு ஒன்று இருக்கும். இதை வைத்து நிறைய பேர் அரசியல் செய்கிறவங்க இருப்பாங்க. அதை செய்து அரசியல் செய்கிறது என்பது வேறு. நம்மை பொறுத்தளவுக்கு 2 சமூகங்களும் இணக்கமாக மீண்டும் வடகாட்டில் வாழணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். தொடர்ச்சியாக அப்படி எங்கே பிரச்சனை நடந்தாலும் நம்ம 2 பேர் பக்கமும் தான் நிற்க முடியும். ஆதித்தமிழர் பாதிக்கப்பட்டாங்கன்னா உறுதியாக ஆதித்தமிழர் பக்கம் நிற்போம், முத்திரையர்கள் பாதிக்கப்பட்டால் முத்திரையர் பக்கம் நிற்போம். 2 பேரும் நமக்கு வேண்டிய தமிழ் சொந்தங்கள் தான். அதனால் அதில் வந்து நம்ம நினைக்கிறது வந்து மற்ற அரசியல் கட்சி நினைப்பது போல் நாம் தமிழர் கட்சி நினைக்காது. அங்கே வந்து ஒரு அமைதி நிலவணும்னா அரசு தலையிட்டு அதை சரி செய்யணுன்றது தான். ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்குது. அவங்க நினச்சா ஒரு நொடியில் தீர்க்க முடியும், ஆனால் இந்த அரசு தீர்க்காது. இது வந்து இப்படி சண்டை போக்கு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம பிரித்து ஆள முடியும்னு அதுக்கு தெரியும். ஏன்னா தமிழர்கள் வலிமை பெற்றக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. சாதிய மோதல் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் 13 பேர் மேலே வந்து சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்க.
அதே காவல்துறை வெளியே வந்து இது சாதிய மோதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பிடுது. ரொம்ப முரணா இருக்குல்ல ரெண்டு. இல்லை அப்படி இல்லை. நீங்கள் இப்போ எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்லுது, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம், அதாவது பட்டியல் சமூக மக்களாக இருக்கிற யாரையாவது நான் தாக்குதல் நடத்தினா, இல்லை என் கூட சண்டை நடந்துருச்சு, ஒரு முதல் போக்கு நடந்துட்டாலே அதை எஸ்சிஎஸ்டி ஆக்டில் தான் பதிவு செய்யணும். அப்படிதான் பதிவு செய்யணும். அப்போ அதில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கும் அவருக்கும் சண்டை நடந்துச்சுன்னா நான் வந்து அவரை சாதிய போக்கில் என்னை வந்து அவர் என்னை பறையர்ன்றதுனால தான் அடிச்சிட்டாருன்றது தான் வரும் வழக்கில். அப்போ அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் சும்மா சாதாரணமாக சண்டை போட்டாலே, ஒரு பட்டியல் சமூக இளைஞரை நான் அடித்தாலோ கொலை செய்தாலோ திட்டமிட்டு தாக்குதல் நடத்தினாலோ ஏதோ ஒரு வகையில் கைகலப்பு நடந்தாலோ அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தான் பதிவு செய்யப்படும். ஏன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் மேலே தாக்குதல் நடத்தினார்னா அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தான் வரும். அதுக்கும் சாதிய மோதலுக்கும் நம்ம அதை வச்சு நம்ம சாதிய மோதல்னு பண்ணேன். ஆனால் ஆக்ட் வந்து சட்டப்படி வந்து நீங்கள் அப்படி தான் பதிவு செஞ்சாங்க. அவங்க கிட்டத்தட்ட முத்திரையர் சமூக மக்கள் இளைஞர்கள் அங்கிட்ட ஒரு 12 பேர் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 10 பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. காவல்துறை எப்பயுமே அப்படி தான் செய்யும். 2 பக்கம் சண்டை போடாமல் இருக்காங்க, 2 பேரையும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி தான் நடந்திருக்குது. இனி எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா அது இப்போ வரைக்கும் எப்படி நடந்திருக்குது, இனிமேல் இதை எப்படி இந்த வழக்கை எப்படி போகுது, எப்படி கையாள போகிறாங்க, அதை வச்சு தான் அங்கே சுமூக நிலை தரும். இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்குன்னு இந்த நேரத்தில் வந்து தமிழ் பெருங்குடிகள் ரெண்டு பெருங்குடிகள் வந்து சாதிய ரீதியான மோதல்களில் ஈடுபடுறது வந்து திராவிடத்து பிரித்தாளுதல் சூழ்ச்சி இருக்குமோன்ற ஒரு பார்வை இருக்கு வெகுஜன மக்களுக்கு. இல்லை அது வந்து என்னன்னா இப்படி நடக்கணும்னு விரும்பும். அதுக்காக அது போய் சண்டையை கேள்வியாவே அதுதான் வச்சிருந்தேன். நீங்க சொல்லிட்டீங்க சண்டையை உருவாக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் உருவாக்கும். ஏன்னா நீங்கள் வலிமை பெற்றாலே நீங்கள் 2 பேரும் ஓர்மையாக இருந்துட்டீங்கனாலே தமிழன் தான் நாட்டை ஆளணுன்ற முடிவுக்கு வந்துருவீங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு எதிரி அவன்டா அவனுக்கு எதிரி வேண்டான்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு 10 தலைவர் வருவான், இதுக்கு 10 தலைவர் வருவான். இந்த தலைவர் வந்து சொல்லுவான் அவன் தான் அந்த சாதி தான் நமக்கு எதிரின்வான், இந்த தலைவர் வந்து அதுதான் சாதி நமக்கு எதிரின்வான். அப்போ இப்படி 2 பக்கமும் திராவிட கோஷ்டி எல்லா சாதிக்கும் தலைவர் வச்சுருக்குது. அப்போ அந்தந்த தலைவர்களை வச்சு இந்த பிரச்சனையை இந்த பக்கம் 2 பேரை திட்டவிடும், அந்த பக்கம் 2 பேரை திட்டவிடும். அப்போ அந்த வேலையை தொடர்ச்சியாக அந்த 50 ஆண்டுகளில் அதை தான் செய்து கொண்டிருக்கு. தமிழ்நாடுல திராவிடம் வந்து அதை விரும்புது, அதை விரும்பும். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அதை வந்து பிரச்சனை வந்துச்சா ஆக நல்லா வந்துருச்சு, இப்போ இதை வந்து மூடிடக்கூடாதுன்னு. இப்போ மேல் பாதியில் உங்களுக்கு பிரச்சனையை முடிக்க முடியும்னா முடிச்சிட முடியும். ஏன் முடிக்கல? அது கொஞ்ச நாளைக்கு இழுத்துட்டு போட்டோம். அவங்க நம்மள்ட்ட கொஞ்ச நாள் கெஞ்சிக்கிட்டு கிடக்கட்டும், ஐயா கோயில்களோட சொல்லுங்க ஏன்னா இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கட்டும். அவன் என்ன நினைப்பான்னா நமக்காக அரசு வந்து நம்ம இதுக்கு பயந்து கோயிலை மூடிடுச்சு அப்படின்னு அவன் நினைப்பான். இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டால் தான் இவங்களுக்கு லாபம். சண்டை போடலைன்னா இந்த பக்கம் திரும்பிடுவாங்க மொத்த பேரும் சேர்ந்து. அதனால வந்து அவங்க சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்கறது தான் திராவிடத்தினுடைய சூழ்ச்சி. அப்படிதான் விரும்பும். அது நடக்க தான் செய்யும். அடுத்து வந்து மதுரை ஆதீனம் அந்த அவர்கள் மேலே வந்து கொலை முயற்சின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு பரபரப்பான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதோட பின்னணியும் உண்மைத்தன்மையும் என்னவா இருக்குன்னு இல்லை, அது அவர் வந்து இப்போ இருக்கிற ஆதீனம் உங்களுக்கு தெரியும். அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் பதவியேற்ற காலத்திலேருந்தே அவர் RSS பாஜகவோட சிந்தனையோடய இருக்கிறார். ஆதீன மடங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவமும் தமிழும் தலை தோங்குக அப்படின்றது தான் மடங்களினுடைய வேலை. சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக தொடங்கப்பட்டது தான் எல்லா ஆதீன மடங்களுமே. மதுரை ஆதீனம் இல்லை, திருவாவடுதுறை ஆதீனம் இல்லை, இப்படி இருக்கிற எல்லா ஆதீன மடங்களுமே தொடங்கப்பட்டதே சைவ மதத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக துவங்கப்பட்ட மடங்கள் தான். அதற்கு தான் சொத்துக்களை எழுதி வச்சாங்க, அதற்கு தான் வந்து தானம் கொடுத்தாங்க. மன்னர்கள்லேருந்து அன்னைக்கு இருந்த ஜமீன்தார்கள்லேருந்து அன்னைக்கு இருந்த பெரும் பெரும் செல்வந்தர்கள்லேருந்து எல்லோரும் கொடுத்தது வந்து தமிழை வளர்ப்பதற்கும் சைவத்தை வளர்ப்பதற்கும் தான். அந்த மடங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிற இடத்துல தான் ஆதீனங்கள் இருக்கிறாங்க. அப்போ மதுரை ஆதீனம் ஏற்கனவே இருந்தவர் எல்லா சொத்தையும் பெரும்பாலும் வாடகைக்கு கொடுத்துட்டாரு, நிறைய இடங்களை ஒத்திக்கி கொடுத்துட்டாரு, நிறைய இடங்கள் எங்கே இருக்குன்னே தெரியாது, நிறைய இடங்கள் ஆக்குப்பையில் இருக்குது. இப்போ புதிதாக வந்திருக்கிற இந்த ஆதீனத்துக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை. அப்போ வந்து என்னென்னா அவரை போய் பாஜக, RSS, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் அவரை சூழ்ந்ததுக்கு பிறகாக அவருக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறது பாஜக, அதனால் நம்ம பாஜகவோடு நின்றுக்குருவோம்னா அவங்க பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலே பாஜகவுக்கு ஆதரவாக என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையுமே பேசுகிறார் அவர். ஆனால் அது வந்து ஆதீனத்தோட வேலை இல்லை. அவருக்கு வேலை இந்துத்துவத்தையோ இந்து மதத்தையோ வளர்ப்பதற்காக ஆதீன மடங்கள் இல்லை.
ஆதீன மடங்கள் இருப்பது வந்து சைவத்துக்காகவும் தமிழை தமிழுக்காகவும். வளர்ப்பதற்காக. அந்த வேலையை விட்டுட்டு இவர் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு இன்னும் ஓட்டு தான் கேட்கலன்னு நினைக்கிற வெளிப்படையா, மற்ற எல்லா வேலையும் அவர் செய்கிறார். நான் வந்து ஆதீனத்தை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறேன். விபத்து செய்யணும்னு ஒருத்தர் திட்டமிடுறாரு அப்படின்னு வச்சு, இப்போ நான் வந்து ஒருத்தரை கொல்லணும்னு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வண்டியில் வர்றீங்க, இப்போ நீங்கள் 2 வீலரில் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை காரில் ஏற்றி கொள்ளலாம். சரிங்களா? ஒரு காரை நான் கொல்லணும்னு நினச்சேன்னா நான் ஒரு லாரி ஏற்றி தான் கொள்ள முடியும். கண்டிப்பா. சரியா? கண்டிப்பா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சின்ன வண்டியை ஒரு பெரிய வண்டியை வச்சு தான் ஏற்றி கொள்ள முடியும். ஆதீனம் வந்தது ஃபார்ச்சுனர் வண்டி, அவங்க வந்தது ஷிஃப்ட்டு. இப்போ இவர் ஃபார்ச்சுனர் காரில் வர்றாருன்னு தெரிஞ்சு இவர் ஷிஃப்ட் காரில் வச்சு அடித்து எப்படி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி ஏதாவது செஞ்சிட முடியுமா நம்ம? அப்படிலாம் வாய்ப்பு இல்லைல்ல உங்களுக்கு. இப்போ நடந்து போகிறவனே லாரியில் அடித்து ஏற்றி கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ ஃபார்ச்சுனர் காரில் வர்றவர் வந்து ஷிஃப்ட் காரில் உள்ளவர் அடித்து கொல்ல பார்த்தாரு, அவர் தொப்பி வச்சுருந்தாரு, தாடி வச்சுருந்தாரு அப்படின்னு பேசுறது வந்து அவர் அபத்தமானதாக இருக்குது. நான் பொதுவாக வந்து அந்த இடத்துல இருக்கிறவர் வந்து பொய் சொல்லக்கூடாது, அதற்கு தகுதி இல்லாத நபராக நான் பார்க்குறேன் ஆதீனத்தை. அப்போ ஆதீனம் வந்து அவர் இடத்துல இருந்து தன்னை தவறிட்டார், அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து தவறி இருக்கிறாரு. அதே போல் அவருடைய நோக்கங்கள், அவருடைய சித்தாந்தங்கள்லேருந்து அவர் தவறி இருக்கிறாரு. அவர் இப்போ பொய் சொல்ல தொடங்கியிருக்கிறாரு, பாஜக ஆர்எஸ்எஸோட சேர்ந்து பொய் சொல்ல தொடங்கியிருக்கிறாருன்னு நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதே போல் அவர் ஓட்டுநரும் வந்து சொல்கிறாரு, எங்களை கொல்ல பார்த்தாங்க, 2 பேரிகார்டை தள்ளி இது விட்டு தாண்டி வந்து எங்களை இடிக்க பார்த்தாங்க. காவல்துறை உங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே வெளியிட்டிருக்கிறாங்க, பார்த்தோம் நமக்கு. அப்போ அவர் வந்து அவருக்கு தொடர்ச்சியாக இப்படி ஒரு நோக்கம் இருக்குது. அதுபோல் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும், குறிப்பாக சிறுபான்மைக்கான அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம கடுமையாக குற்றச்சாட்டு சொல்கிறோம். ஆர்எஸ்எஸ்ஸின் முழு இடமாக பாஜக வந்து பாஜகவை நோக்கி திமுக நகர்ந்து கொண்டு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக. ஆனால் இந்த சூழலில் இவர் வந்து சொல்கிறாரு, இது வந்து சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறதுக்கான அரசுன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ இவருக்கு வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா கொடுக்கப்பட்டிருப்பான். அந்த ஹிடன் அஜெண்டா படி அவர் செயல்படுறாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. சைவ மடங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலை செய்வது என்பது ஆதீனத்துக்கும் அபத்தமானது. இப்போ மற்ற ஆதீனங்கள், இவருக்கு அடுத்து ஒரு ஆதீனம் அவர் வரல, அவர் தான் என்னவா வரப்போறாருன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு விளங்குதா? புரியுது. இதற்கு முன்பாக அங்கே என்ன மடங்கள்ல என்ன வேலை நடந்து கொண்டிருந்ததோ அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு இந்த மடத்தினுடைய மடாதிபதியாக இருக்கிற இந்த ஆதீனம் தொடங்குறாரு. நாளைக்கு வரப்போகிற ஆதீனம் வேற என்ன வேலை செய்ய போறாருன்னு தெரியல. முழு இந்துத்துவாவா வந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம அதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஆதீன மடங்களை வேற நம்ம பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம அதுக்கு நம்ம போராட வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப ஏன்னா நம்ம ஏற்கனவே அங்க மடங்கள்ல தமிழை வளர்ப்பதற்கும் சைவத்தை வளர்ப்பதற்குமான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்திடலான்னு பார்த்தோம். ஆனா இப்படி மடங்கள் இருக்குதுன்னா இப்போ இந்த மடாதிபதிகள்லாம் என்னத்தை சொல்லி கொடுப்பாங்க, அங்க உள்ளவங்களுக்கு என்ன கருத்து சொல்லி கொடுப்பாங்கன்னு ஒன்று கேள்வி இருக்குல்ல. அதனால இந்த மடங்களையும் நம்ம சேர்த்து காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். முன்பிருந்த ஆதீனம் வந்து நாங்கள் வந்து இந்துக்களே அல்ல, நாங்கள் வந்து சைவம், நாங்கள் வந்து தமிழ் சைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தமிழ் குறித்து ஒரு புரிதலோட இருந்தாரு, இல்லை ஒரு தைரியமா அதை சொன்னாரு. இப்ப இருக்க ஆதீனம் வந்து முழுக்க ஆர்எஸ்எஸோட பின்புலத்துலதான் இயங்குற மாதிரியே தெரியுதுன்னு. இல்ல அதான் நான் சொல்றேன், வந்ததுல இருந்தே அவருடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஆதீனம் வந்து பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்று கீழே இருந்து இளைய மடாதிபதியாக பணி செஞ்சு அப்படிதான் வந்தாங்க அவங்க. இவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஆதீன மடங்கள் வந்து ஒருத்தர் வயதாகிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அடுத்த இடத்துல வந்து ஒருத்தரை கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அவர் கொண்டு வரும்போது நித்யானந்தாவை கொண்டு வந்தார், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க, நித்யானந்தா வரக்கூடாது இந்த மடத்துக்கு. காரணம் என்னன்னா, அவர் வந்து முதலியார், இவங்க வந்து பிள்ளைமார் தான் வந்து சைவ மடங்களுக்கு ஆதீனங்களாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே வச்சிருக்கிறாங்க. எழுதப்படாத விதியாக ஒரு சட்டமாகவே இருக்குது. அப்போ மடங்களுக்குள் வந்து பிள்ளைமார்கள் தான் வந்து வரணும், அடுத்து வருவரும் பிள்ளைமாராக தான். மடத்துக்கு மடாதிபதியாக வர்றது வந்து சும்மா வந்துட முடியாது. தேவாரம், திருவாசகம் போன்ற எல்லா பக்தி இலக்கியங்களும் தமிழ் இலக்கியங்களும் படித்திருந்தால்தான் சைவ மடாதிபதியாகவே வர முடியும், ஆதீனங்களின் மடாதிபதியாக வர முடியும். இப்போ இருக்கிற எல்லா மடாதிபதிகளுமே அப்படி படித்து வந்தவர்கள் தான். அதனால அந்த வகையில் பார்த்தாலுமே இவர் எலிஜிபிலிட்டி ஆக மாட்டார். யாருன்னா நித்யானந்தா ஆக மாட்டார்ன்றதுக்காக அவரை வந்து ஏற்க மறுத்து அவரை நீக்கிட்டாங்க. அப்போ அடுத்து வர வேண்டிய நபர் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் இறந்துடுறாரு. அப்போ வந்து திடுதுப்புன்னு வந்து இவரை மடாதிபதியாக அறிவிச்சாங்க.
நான் மதுரை ஆதீன மடாதிபதிக்கு சொல்கிறேன், உங்களுடைய கொள்கை கோட்பாட்டிலிருந்து மாறிக்குங்க. அது வெளிப்படையாக பேச வேண்டிய தேவை வந்து உங்களுக்கு நேர்ந்திருக்குன்னா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வேலை அது இல்லை. அதாவது வந்து சைவ சித்தாந்தத்தையும் தமிழையும் வளர்க்குற வேலையை பாருங்கள். நீ இந்துத்துவ வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சைவ மடாதிபதிகள் அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்யக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அதுவும் போக அவர் வந்து மத நல்லிணக்கத்தோடு இருந்தார். யாருன்னா இதுக்கு முன்பாக ஆதீனம் வந்து மத நல்லிணக்கத்தோடு இருந்தார். பாங்கு படிப்பார், எல்லாமே செய்வார். இஸ்லாமியர்களின் கூட்டங்களுக்கு போவார், கண்டிப்பாக இதுக்கு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவார், பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லுவார். அந்த மக்கள் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தாங்க அதுக்குள்ளே போய் கலந்துக்குவார். இப்படி நிறைய இருந்தார். ஆனால் இவர் வந்து அந்த இடத்துல இருந்து தன்னை தவற விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை வேறு எதுவும் ஆதாயம் அங்கே கிடைக்குதா, பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல கிடைக்குதான்னு தெரியல. ஒருவேளை துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புக்காக முயற்சி செய்கிறாருன்னு தெரியல. நமக்கும் ஒரு மத்திய ரிசர்வ் படை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு. ஏன்னா இப்போ தான் பிஜேபி யார் வந்தாலும் உடனே மத்திய ரிசர்வ் படை கங்கனா ரணாவத்துக்கே கொடுக்குறாங்க, மதுரை ஆதீனத்துக்கு கொடுக்க மாட்டாங்களா? அப்படி கூட எதுவும் நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்பு வாங்கி தர இப்படிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க பிஜேபிக்காரங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு தெரியும், அவங்க போலீஸ் பாதுகாப்பு வாங்குறக்கா தங்க வண்டியிலே குண்டு எடுத்துக்கிடுவாங்க, தங்க வண்டியிலே பெட்ரோல் குண்டை வச்சு வீசிக்கிடுவாங்க, நைட்டில் அவங்க காரை அவங்களே கொளுத்திக்கிடுவாங்க. இப்படியான நடவடிக்கையெல்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அவர் தன்னை மாற்றிக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக மே 18 வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழீழத்தில் நடந்த பிரச்சனைகள், தமிழீழத்தில் நடந்த அநீதிகளை வந்து இன்னமும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தீவிர முயற்சியோட மே 18 வருடந்தோறும் எடுத்து முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நடிகர் விஷால் வந்து மே 18 அன்னைக்கு நாகர்கோயிலில் ஒரு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி வச்சிருக்காருன்னு, இதை எப்படி பார்க்குறீங்கன்னு? இல்லை, நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். நான் குறிப்பாக வந்து அது வந்து கோயம்புத்தூரில் தான் நடத்தப்படுவதாக இருந்துச்சு. அன்னைக்கு கோயம்புத்தூரில் நம்ம நிகழ்ச்சி நடக்குது. அதனால் நம்ம அதை கூப்பிட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, அதை கண்டிச்சிருக்கிறாங்க, இது நடத்தக்கூடாதுனால. ஏற்கனவே இது கோயம்புத்தூரில் தான் திட்டமிட்டுருந்தாங்க. அங்கேருந்து அவங்க நெருக்கடி கொடுத்தவொடனே அங்கேருந்து மாற்றப்பட்டு நாகர்கோவில் கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள நிர்வாகிகளும் அதை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மாவட்டம் முழுவதும் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அன்றைக்கி நடத்தக்கூடாது, நீங்கள் வேற ஒரு தேதியில் நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து இல்லை நான் அந்த தேதியில் தான் நடத்துவேன்னு அவர் அடம் பிடிச்சாருன்னா கட்டாயம் அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும். அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு 16 ஆண்டுகளை நெருங்க போகிறது. இது வரைக்கும் உலக மக்கள் மத்தியிலையும் உலக நீதிமன்றத்திலையும் இதுவரை அதற்கான அந்த படுகொலைக்கான நீதி இதுவரையும் கிடைக்கப்படலை. அதனால் அந்த நீதியை கேட்டு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த இனப்படுகொலையின் நீட்சியாகத்தான் நாம் தமிழர் கட்சியை பிறந்தது. அப்போ அது அரசியல், வாக்கு, தேர்தல், முதலமைச்சர், எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அப்படின்னா தமிழர்களுக்கான ஒரு நாடு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச தமிழீழத்தில் நடந்த அந்த படுகொலையை மக்களிடம் அம்பலப்படுத்துவது, அதற்கு காரணமானவர்களை எல்லாம் பழி வாங்குவது, அந்த காரணமானவர்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுப்பது என்று ஒரு திட்டமிட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி மக்களை அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி எப்படி மாநாட நடத்தினார், போட்டு எல்லாத்துக்கும் ஆட்டம் போட்டு காமிச்சிட்டு இருந்தாரோ அந்த வேலையை இன்னைக்கு விஷால் செஞ்சார்னா விஷால் கடுமையான நெருக்கடிக்குள்ளாவாருன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு அவருக்கு வந்து உதயநிதி அவருடைய நண்பராக இருக்கலாம், அவருக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம், முதலமைச்சர் அவருடைய அங்கிளாக இருக்கலாம், அவர் யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் வந்து 5 வருஷம் தான் இருப்பார், அதுக்கப்புறம் இருக்க மாட்டார். வேறு யாராவது ஆட்சி மாறலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஷால் வந்து இருக்கணும். அதாவது என்னென்னா நடிகராக இருக்கணும், அவர் தொடர்ச்சியாக படங்கள் நடிக்கணும், இங்கே தொழில் பண்ணணும், அப்படிலாம் பல விஷயம் இருக்குல்ல. அதனால் எப்போவும் அதிகாரம் தங்களை காப்பாற்றிடும்னு நினைக்க வேணான்னு நான் விஷாலுக்கு சொல்கிறேன். அதே போல் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் கட்டாயம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப கனிவாக நாங்கள் அழைச்சி பேசும்போது எல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நாளில் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நடத்தலைன்னா கட்டாயம் அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும். அதை வந்து சந்திச்சு தான் ஆகணும். அது விஷாலும் சந்திக்கணும், அங்கே நடத்துகிறவங்களும் சந்திச்சு தான் ஆகணும். இதுக்கு நாங்கள் நடத்தியே திரும்ப அரசு நடத்த சொல்லுது அப்படின்னு நினச்சாங்க. ஒருவேளை அரசு பின்புலத்திலேருந்து இதை இயங்குது அப்படின்னா நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும், அரசே தடை விதிக்கணும், முன் வந்து அதை தடைப்படுத்தணும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு, அதை நாங்கள் எல்லா திரையரங்குலையும் நடத்த விட மாட்டோம், படம் ஓட விட மாட்டோம்னு சொன்னால் ஹிந்தி படம் தான். ஆனால் நாங்கள் நெருக்கடி கொடுத்தோன்னே எல்லா திரையரங்க உரிமையாளர்களும் அதை மாற்றி வைத்து கொண்டாங்க. அதுபோல் எதுக்கும் மாற்றி வைப்பாங்கன்னு நாங்கள் நம்பிக்கைப்படுறோம். இன்னும் நாள் இருக்குல்ல, விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இப்படி வரலைன்னா கட்டாயம் விஷால் வந்து
நெருக்கடி கடுமையான அங்கேயும் நெருக்கடி. சந்திப்பார், அவங்க வீட்லேயும் சந்திப்பார். அதில் மாற்றம் இல்லை இது கொஞ்சம் மிரட்டல் துணி மாதிரி இருக்கு எனக்கு. மிரட்டல் தான். அதில் என்ன இருக்குது? உறுதியாக தான் சொல்கிறோம். மிரட்டல்ன்றது ஜனநாயக மிரட்டல் தானே. நாங்கள் வந்து மறைஞ்சிருந்து தான் அதை பண்ணிடுறோம் அதை பண்ணுறோம். கட்டாயம் அவருக்கு நெருக்கடி வரும். அவருக்கு அவர் படம் வரும்போது திரையரங்கில் படத்தை ஓட விட மாட்டோம். அவர் வீட்டில் இருந்தானா வீட்டு முன்னாடி போராடுவான். ஜனநாயக ரீதியாக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வான். அவர் ஏதாவது நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே போய் கருப்பு கொடி காட்டுவான். எல்லாத்தையும் செய்வான். அதெல்லாம் ஜனநாயக வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அது வந்து அவருக்கு நெருக்கடியாக போகும் அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருக்கிறாரு, அவர் வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறாரு, எல்லாத்தையும் யோசிப்பார். 100 திரையரங்களையும் படத்தை ஓட்டக்கூடாதுன்னு நாங்கள் நாளைக்கு போய் நின்னோம்னா சிக்கல் வரும். கண்டிப்பா. அப்போ அவரை வச்சு தயாரிக்கிறவங்க, அவரை வச்சு படம் எடுக்கிறவங்க அப்படிலாம் நெருக்கடி வரும்ல. அதெல்லாம் வந்து அவர் யோசிப்பார்ல. இப்போ இவங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்குமே நெருக்கடி இருக்கும்ல. அவங்களுக்கு எவ்வளோ பேர் அழைச்சி பேசியிருப்போம். கட்டாயம் மாற்றுவாங்கன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். நன்றி அண்ணா. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களோட நேர்காணல் எங்களுடைய சோழன் சொல்வீச்சு சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றி.